உண்மையிலே எங்களுடைய இந்த ஹிஜாக் கல்லூரியை பொறுத்தளவில் நாங்கள் படிக்கின்ற காலத்திலே நமது ஊரிலே பிரத்யேக வகுப்புகள் என்பது குறைவான ஒரு காலகட்டம் அல்லது தரம் குறைந்த பிரத்யேக வகுப்புகள் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்பட்டிருந்தது. அதன் காரணமாக நாங்கள் படிக்கின்ற காலப்பகுதி அல்லது அதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளிலே கூடுதலான மாணவர்கள் வெளியிலே சென்று அல்லது வெளி ஊர்களுக்கு சென்று படிக்கின்ற ஒரு சூழல் காணப்பட்டது. ஆனால் அதற்கு பிற்பாடு ஹிஜாக் கல்லூரியின் தோற்றமும் அதே போன்று அதனுடைய ஆசிரியர்களுடைய சேவை அவர்களுடைய தரம் என்பன மாணவர்களை கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய அடைவு மட்டத்தை பல வகைகளிலே கூட்டியமையின் காரணமாக இன்று சவால் இல்லாமல் மிகவும் ஒரு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு மாணவர்கள் பெருமளவிலான மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய அபிப்பிராயங்களை பெற்று இன்றும் அது வெற்றி நடை போட்டு வருகின்றதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இதனை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இன்று பல கல்வி என்பது மிகவும் போட்டித்தன்மையான ஒரு காலப்பகுதியிலே கல்வியினுடைய தரத்தை பேணுகின்ற மாணவர்களுக்கு அதனை பெற்றுக் கொடுக்கின்ற அதே போன்று இங்கே குறிப்பிட்டது போல வசதி குறைவான மாணவர்களுக்கும் அவர்களுடைய பொருளாதாரத்தை கருத்தி கொண்டு அவர்களை உள்வாங்கி கொண்டு செய்கின்றமை என்பது மிகவும் பாராட்டுக்குரிய விடயம். இது ஒரு சேவை நோக்கிலே தான் இந்த விடயத்தை பார்த்து கொண்டு அதை இன்னும் தொடர வேண்டும், எங்களுடைய பல மாணவர்கள் அதன் மூலமாக பயனடைய வேண்டும் என்று முதலில் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய ஊரை பொறுத்தளவில் நட்பட்டி முனை என்பது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் என்பவர்கள் எந்த பாடசாலையிலே கற்றாலும் அந்த பாடசாலையிலே 1-2 பேராவது அவர்கள் தங்களை வழிகாட்டுபவர்களாக தங்களுடைய திறமைகளை அடையாளப்படுத்துபவர்களாக பல போட்டிகளிலே பங்கு பெற்று அவர்கள் அதில் வெற்றி பெறுபவர்களாக என்றுமே அடையாளப்படுத்தி காட்டிய வரலாறுகள் ஒன்று. அது ஒவ்வொரு பெச்சிலேயும் அந்த விடயங்கள் நடந்து கொண்டு போகும். இன்று இங்கே வந்திருக்கின்ற மாணவர்களை பொறுத்தளவில் இன்று 3 வகையான மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒன்று 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை பாஸ் பண்ணிய மாணவர்கள், அதே போன்று ஓலவெளியிலே தோற்ற இருக்கின்ற மாணவர்கள், ஏலவெளியிலே பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போன மாணவர்கள் என்று சொல்லி மிக முக்கியமான 3 பரீட்சைகளை எங்களுடைய நாடு கொண்டிருக்கின்ற அந்த கல்வி சிஸ்டத்திலே அந்த 3 அளவில் இன்று கல்வி என்பது இன்று உயர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு காலப்பகுதி. இதிலே நான் ஏற்கனவே சொன்னது போல பல பாடசாலைகளிலே குறிப்பிட்ட சில மாணவர்கள் மிகவும் திறமையுள்ள மாணவர்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பார்கள். அதற்கு உண்மையாக அதற்குரிய காரணம் என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த மாணவர்களுடைய முயற்சி, அதே போல் பெற்றோருடைய உதவி, அதே போல் அவர்கள் படிக்கின்ற அந்த ஆசிரியர்களுடைய உதவி என்று சொல்லி இவ்வாறான 3 வகையான அந்த உதவிகள் அந்த மாணவர்களை சென்றடைகின்றது. சில நேரங்களிலே சில மாணவர்கள் நாங்கள் கட்டித்தனம் இல்லை என்று ஒதுங்கி விடுகின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. அதற்கு முதலாவது காரணம் எங்களுடைய முயற்சி அல்லது எங்களுடைய நாங்கள் படிக்கின்ற அந்த டெக்னிக், நாங்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் என்று தெரியாமல் படித்து கொண்டிருப்பது தான் காரணமாக இருக்கும். மற்றபடி கட்டித்தனம் இல்லை என்பது இன்றைய காலத்தை பொறுத்தளவில் நாங்கள் அவ்வாறு கருத முடியாது. ஒருவர் கட்டித்தனமாக இருக்கிறார்னு சொன்னால் அவர் உங்களை விட கூடுதலாக முயற்சி செய்கின்றார் அல்லது உங்களை விட கூடுதலாக அவருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி கிடைக்கின்றது என்றுதான் அர்த்தம். எனவே இங்கே இருக்கின்ற மாணவர்கள், அதாவது ஓயல் எழுகின்ற மாணவர்களை பொறுத்தளவில் அவர்கள் இதுவரையும் அவர்கள் எவ்வாறு படித்திருந்தாலும் கூட இனிமேலாவது இனி வருகின்ற காலப்பகுதியிலாவது அவர்கள் தங்களை அடையாளம் கண்டு தங்களுடைய பலவீனங்களை அடையாளம் கண்டு பரீட்சைக்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பதை அடையாளம் கண்டு அதன் மூலமாக அவர்கள் படிப்பதன் மூலம் நீங்கள் சிறந்த ஒரு பெறுபேற்றை இங்கே வந்திருக்கின்ற பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை போன்று உங்களாலும் அடைய முடியும். ஓலவல் பரீட்சை என்பது 1ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரையும் படிக்கின்ற அந்த காலப்பகுதியிலே அது ஒரு முதலாவது படி. 2வது படி கம்ப்ளீட்லி அது வேறையான ஒரு விஷயம், முழுமையாக அது வேறுபட்டது. ஏ லெவல் என்பது முழுமையாக வேறுபட்டது. நாங்கள் ஓ லெவல் வரையும் படிக்காவிட்டாலும் கூட
ஏலவலிலே நாங்கள் எங்களுடைய முதலாவது நாளிலிருந்து சிறப்பாக படிப்போமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக பல்கலைக்கழகம் செல்வதற்கோ அல்லது அதற்கு அப்பால் எங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கோ எங்களுக்கு முடியுமானதாக இருக்கும். எனவே யாரும் இவர்தான் குறிப்பிட்டவர் தான் கட்டித்தனமானவர், மற்றவர் கட்டித்தனம் இல்லை அல்லது நாங்கள் கட்டித்தனம் இல்லை என்ற விடயத்தை நாங்கள் கருத வேண்டிய தேவையில்லை. அதே போன்று அடுத்ததாக எங்களுடைய 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையிலே பாஸ் பண்ணிய பிள்ளைகளை பொறுத்தளவில் உண்மையாக அவர்களை நாங்கள் இன்னும் கௌரவப்படுத்த வேண்டும், அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும். என்றால் இன்று பாடசாலைகளிலே நடக்கின்ற எல்லா எக்ஸாம்களையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது அது பிள்ளைகளை பக்குவப்படுத்துகின்ற, அவர்களை வருகின்ற பரீட்சைகளுக்கு முகம் கொடுப்பதற்காக வேண்டி தயார்படுத்துகின்ற பரீட்சைகள் தான். அதிலே நாங்கள் பிள்ளைகள் தோல்வி அடைகின்ற பொழுது அவர்களை தட்டி கொடுக்கின்ற செயற்பாட்டையும், அதே போல் அவர்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது அவர்களை கைதட்டி அவர்களை பாராட்டுகின்ற செயற்பாட்டையும் செய்வதுதான் ஒரு மாணவனுடைய திறமையையும் ஆளுமையை வளர்க்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அந்த விடயத்தை கூட எங்களுடைய இந்த ஹிஜா காலேஜ் செய்து வருகின்றது என்பது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. அதே போன்று ஏலவலை பொறுத்தளவில் ஏலவலை பாஸ் பண்ணிய மாணவர்களை பொறுத்தளவில் அவர்களும் இன்றைய நிலைமையிலே பாடங்களை ஏலவலிலே தெரிவு செய்கின்ற பொழுது கூட அவர்கள் தெரிவு செய்திருப்பார்கள் திறமையான நல்ல பாடங்களை. பல்கலைக்கழகத்துக்கு சென்றதன் பிற்பாடு கூட அவர்கள் இன்றைய உலகிலே போட்டித்தன்மைக்கு ஏற்றது போன்று அவர்களை மிகவும் திறமையானவர்களாக வளப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட்டால் படிக்கின்ற விடயத்தை சிலர் கைவிடுவது அல்லது அதனை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்வது கூட வழக்கமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்தளவில் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கூட நாங்கள் சிறப்பான முறையிலே படிக்க வேண்டும். தொடர்ச்சியான கற்றல் மூலமாகத்தான் நாங்கள் இந்த உலகிலே நிலைக்க முடியும். போட்டித்தன்மையான ஒரு உலகம், இதிலே நாங்கள் எவ்வளவு எங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் திறமையானவர்களாக ஒரு நல்ல இடத்திலே மிளிரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உதாரணமாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஃபோன் என்பது இல்லாமல் நாங்களால் இயங்க முடியாது. எல்லா வகையான விடயத்துக்கும் எங்களுக்கு ஃபோன் கட்டாயம் தேவைப்படும். அது படிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஃபோன் எங்களுக்கு கட்டாயம். ஆனால் நாங்கள் எங்களுடைய காலப்பகுதி இங்கே இருக்கின்றவருக்கு தெரியும், அந்த காலப்பகுதியிலே வந்த ஃபோன் நோக்கியா என்ற ஒரு ஃபோன் தான் வந்திருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நோக்கியான்ற ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அது சும்மா நார்மலாக நாங்கள் கோல் கதைப்பதற்காக மட்டும் பயன்படுத்துகின்ற ஒரு ஃபோன். ஆனால் அந்த ஃபோன் இப்பொழுது வழக்கொழிந்து விட்டது. முதலாக உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஃபோன் வழக்கொழிந்து விட்டது. காரணம் என்னென்று பார்க்கின்ற பொழுது அதனுடைய நிறுவனத்துடைய CEO ஒருவர் சொல்லியிருந்தார், நாங்கள் போட்டித்தன்மையான இந்த உலகத்தை நாங்கள் ஆராயவில்லை அல்லது அதற்கு ஈடு கொடுப்பது போன்று எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் செய்யவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த போட்டி உலகிலிருந்து நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டோம், இந்த போட்டி உலகிலிருந்து நாங்கள் வேறாக்கப்பட்டோம், அதனால்தான் நாங்கள் தோல்வி அடைந்தோம் என்று சொல்லுகின்றார். இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் போட்டித்தன்மையான உலகத்திலே வேறுபட்ட திறமைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு தொடர்ச்சியான கற்றல் மூலமாக நாங்கள் அதனை செய்வோமாக இருந்தால் எதிர்காலத்திலே நாங்கள் சிறந்த ஒரு மனிதராக இந்த நாட்டுக்கும் சமூகத்துக்கும் மிகவும் விரும்பத்தக்க மனிதராக நாங்கள் வருவோம் என்பதிலே ஐயப்பாடு இல்லை. அந்த வகையில் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை நடத்தி இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற எல்லா மாணவர்களையும் உற்சாகப்படுத்துகின்ற, அவர்களை ஊக்குவிக்கின்ற, அவர்களை தட்டி கொடுக்கின்ற மிக பெருமதியான ஒரு நிகழ்வு. எனவே இவற்றை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஹிஜா கல்லூரியுடைய நிறுவனர், அதே போன்ற ஆசிரியர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அதிதிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வசனம்.